வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2023 என்ன கேட்டிருந்தாங்கன்னா தனி வட்டி சம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ தனி வட்டிலே ஒரு 4 மாடல் சம் தான் இருக்குது. நான் புக்லேயே வந்து உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு சம்மு, அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்கக்கூடிய சம்மையும் நம்ம போட்டு பார்த்தலாம். இதை தாண்டி வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்குமே வந்து வட்டி கணக்கு சிலபஸில் உண்டு. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தனி வட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். PNR/100 இதுதான் தனி வட்டியோட ஃபார்முலா. பி அப்படிங்கிறது அசல் வேல்யூ. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் அசல். எவ்வளோ அமௌண்ட் ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட் தான் அசல். அதுதான் பி, பிரின்சிபல் அமௌண்ட். அதுதான் பி. ஆர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வட்டி வீதம். எத்தனை பெர்சன்டேஜ், அதாவது 8%, 4%, 5% அந்த மாதிரி வட்டி விடுவாங்க இல்லையா, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஆர், அதுதான் சதவீதம். அடுத்து என் அப்படிங்கிறது இதில் ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ். 2 ஆண்டு ஒருத்தவங்கள்ட்ட கொடுக்கலாம், இல்லை 3 ஆண்டுகள் கொடுக்கலாம். அதை டிபெண்ட் ஆன் கொடுக்குற பர்சனை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த ஆண்டுகள் தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுதான் ஆண்டுகள். ஓகேங்களா. 100 வந்து இப்போ ஃபார்முலாலே இருக்கக்கூடியது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டைப் ஆஃப் சம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. இப்போ டிரைவர் எக்ஸாம்க்குலாம் சிம்பிளாக தான் கேட்பாங்க, ரொம்ப டெஸ்டடாலாம் போகாது. உங்களுக்கு 1 or 2 சிம்பிள் கொஸ்டின்ஸே பார்த்துக்கலாம், மற்றவங்க வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டு சம்மே பார்க்கலாம். ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, ரூபாய் 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. அப்போ இதில் பிரின்சிபல் அமௌண்ட் 25,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, ஆண்டுகள் 3 ஆண்டுகள். ஃபார்முலா இதுதான். இந்த ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, தனி வட்டினா இன்ட்ரெஸ்ட் ஐ, தனி வட்டிக்குரிய இன்ட்ரெஸ்ட் தான் ஐ. ஓகேங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட் இப்போ இருக்கக்கூடிய ஃபார்முலா இதுதான், இப்படி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இதில் இந்த இதுவும் பார்த்துக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து கூடுதல் தொகை, அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து மொத்தமாக ஒருத்தவங்கள்ட்ட நம்ம காசு ஃபைனலாக செட்டில் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கூடுதல் தொகை. அந்த கூடுதல் தொகைங்கிறது ஏ. இது ரெண்டும் எதை சேரும்னா அவங்கக்கிட்ட நம்ம வாங்கின அசல் ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம செலுத்த வேண்டிய வட்டி காசு, அதான் ஐ, இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட். இது ரெண்டும் சேர்ந்தால் தான் கூடுதல் தொகை. இது புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் வந்து இந்த சம் போடலாம். ஃபார்முலாவில் போய் போடணுமே, இதெல்லாம் போடணுமா அப்படின்னு டவுட்லாம் படாதீங்க, ரொம்ப ஈஸி. இதை பாருங்கள். இப்போ PNR/100 அவ்வளோதான். அந்த அப்படியே இதை வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸு, பெர்சன்டேஜ் /100. இதை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட் வரும்னா 6,000. இப்படி தான் சிம்பிளாக இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. இப்போ அசல்ங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு, அது வந்து தெரியாது, அதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த மாதிரி டைரெக்டாக 3 வேல்யூ கொடுத்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்லுங்கள், அப்படி கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொல்லிட்டா ஈஸி. ஆனால் இப்போ ஏதாவது ஒன்று வந்து கண்டுபிடிக்க சொல்லலாம், அது பி கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லை ஆர் கண்டுபிடிக்க சொல்லலாம், என் கண்டுபிடிக்க சொல்லலாம். எது கொடுத்து எதை கேட்டாலும் ஃபார்முலா ஒன்று தான், நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றி எழுதிக்கணும், அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்காங்க. இப்போ 750 ரூபா தனி வட்டியாக அவர் செலுத்திட்டார். இன்ட்ரெஸ்ட் ரேட்டே நமக்கு கொடுத்துட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு தானே இந்த ஃபார்முலா போடுவோம். I is equal to PNR/100. இங்கே வந்து நமக்கு என்ன தெரியாது, பிரின்சிபல் அமௌண்ட் தான் தெரியாது, மற்றதெல்லாம் கொடுத்துட்டாங்க. 10% வட்டி வீதம், அப்போ ஆர் நமக்கு தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, ஆண்டுகள் 2 ஆண்டுகள், நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும் 2 ஆண்டுகள். இப்போ நமக்கு தெரியாதது பிரின்சிபல் அமௌண்ட்டு தான். அப்போ தெரிஞ்சதை வச்சு தெரியாததை கண்டுபிடிக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, 750 ரூபா. இங்கே போட்டாச்சா. பி வந்து தெரியாது, அப்போ பின்னா நம்ம தெரியலனா பின்னே அங்கே போட்டு வச்சுக்காங்க. அப்புறம் 2 × 10 இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்களே, இதை போட்டாச்சு. /100 ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது. இப்போ பி தான் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் பியை இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்றதையெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன். இந்த 750 அப்படியே வச்சுக்கலாம். நம்ம பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அப்போ கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா 2 × 10 அதெல்லாம் என்ன ஆகிடும்னா உங்களுக்கு கீழே வந்துடும். 100 வந்து மேலே போயிடும். இப்போ இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடலாம். I 2 10.
ஸோ இதை நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 3750. 5 × 75 375, இந்த 0 அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு அசல் தொகையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? எது கொடுத்துருந்தாலும் இல்லாத ஒன்றை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இங்கே அசலை கேட்டிருக்காங்க, அதனால் இருக்கிறதெல்லாம் வச்சு அசல் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து செகண்ட் டைப்பு. அடுத்து தேர்ட் டைப் பாருங்க. எத்தனை ஆண்டுகளில் 5600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில் 6720 உயரும்? இப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு 5600. இதுதான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. அவர் கொடுத்த காசு. 6% ஆண்டுக்கு 6% தனி வட்டி வீதத்தில். இப்போ சதவீதம் என்ன? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஆர் வந்து 6%. ஓகேங்களா? அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட்டும் நம்ம கொடுத்துட்டாங்க. கடைசியாக எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன தெரிய வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூவாவது அட்லீஸ்ட் தெரியணும். ஏன்னா நம்ம ஃபார்முலாவே என்னது? I = PNR / 100. இதான் ஃபார்முலா. இவங்க கண்டுபிடிக்க சொல்கிறது n, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, 6 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, ஃபார்முலா இருக்குது. இந்த ஐ வேல்யூ தெரியணும். அட்லீஸ்ட் ஐ வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்மளால் n கண்டுபிடிக்க முடியும். இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எப்படி தெரியும்? நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 6720 உயரும், 5600 கொடுத்தாரு. அப்போ இந்த 6720லேருந்து 5600 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்தாருன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட 5600 கையில் வாங்கியிருக்கேன். திரும்ப கொடுக்கும்போது 6720 அவர் கையில் கொடுத்துட்டேன். ஆனால் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருப்பேன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அசல்லேருந்து இப்போ நீங்கள் கொடுத்த அமௌண்ட்லேருந்து அசல் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ 1120 இதை மைனஸ் பண்ணி ஐ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஐ கண்டுபிடிச்சிட்டோன்னா இப்போ பழைய ஃபார்மில் இப்போ அடுத்த முன்னாடி சம் பார்த்தோம் இல்லையா, அதே சம் போல் தான் வரும். இப்போ பாருங்கள். இப்போ ஐ வேல்யூ இங்கே வந்துருச்சா? பிரின்சிபல் அமௌண்ட்டு 5600, அப்புறம் 6%. இது n வந்து அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். /100 அதெல்லாம் போட்டுக்கிட்டோம். எது தெரியணுமோ அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. தெரியாததெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ n = என்ன வந்துடும்? 1 1 2 0, 100 வந்து மேலே போயிடும். அப்புறம் இதெல்லாம் கீழே வந்துடும். 5600 × 6. இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது கடைசியாக உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு நான் சொல்லிடுறேன். இந்த 3 1/3 எப்படி வந்துச்சு அதுதான் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இதை நீங்கள் டிவைட் பண்ணி கூட பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். அது என்னென்னா உங்களுக்கு 10/3ன்னு வரும். இதை ஃபுல்லாக நீங்கள் டிரைவ் பண்ணி முடிச்சிடுங்க. ஏன்னா அடிச்சிட்டு இருந்தால் லேட் ஆகிடும். கடைசியாக என்ன வரும்? 10/3 நீங்கள் நிற்கும். இந்த 10/3 எப்படி இந்த ஆண்டுகளாக வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆண்டுகள் மாத கணக்கு சொல்லும்போது இப்படி தான் சொல்லி ஆகணும். அப்போ இந்த 10/3 எப்படி மாற்றிக்கலாம்? 3 × 3 9, 9 + 1 10, 10/3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 சம்மில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா வந்து இது ஆப்ஷனோடயே இருக்குது. இப்போ சிம்பிளாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. இது போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ரூபாய் 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். A = P + I. ஏங்கிறது என்னது? மொத்த தொகை. மொத்த தொகை கொடுத்துட்டாங்க 5000. பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 4500 ப்ளஸ் ஐ. இப்போ இன்ட்ரெஸ்ட் தெரியும்னா இந்த 4500 அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இதை அடிச்சிடலாம். இந்த சைடு வரும்போது 5000 மைனஸ் 4500ன்னு வரும். ப்ளஸ் இந்த சைடு வரும்போது மைனஸ் ஆகிடும். இதை நீங்கள் டைரெக்டாக மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தெரிஞ்சிடும். எவ்வளோ வரும்? 5000லேருந்து 4500 போனால் 500. அப்போ இன்ட்ரெஸ்ட் வேலை எவ்வளோனா 500. அவ்வளோதான். செகண்ட் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனி வட்டி ஆகும்? அப்போ எது தனி வட்டி கேட்டிருக்காங்க? தனி வட்டி தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 1000. n நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓராண்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் PNR. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. /100 ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது.
0 0 போச்சு, இந்த 0 0 போச்சு. 10 × 10 என்ன வரும்? 100 வரும். அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டினா போதும்? ரூ. 100. இதான் ஆன்சர். தேர்ட் ஒன் ரூ. 100 ஆன்சர். பின்வரும் வட்டி வீதத்தில் எது 2000 அசலுக்கு ஓராண்டுக்கு ரூபாய் 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? அசல் கொடுத்துருக்காங்க, ஓராண்டு கொடுத்துருக்காங்க, 200 தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வட்டி வீதம் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே பாருங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆர் தெரியணும். அப்போ ஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க 200 ரூபாய் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் தானே. பிரின்சிபல் அமௌண்ட்டு 2000 ரூபாய். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஓராண்டு, ஆர் தான் தெரியாது, ஆர்னு போட்டுக்கலாம். டிவைட் பை 100. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இங்கே கூட இதை கிராஸ் பண்ணிடலாம். 2 0 போச்சு, 20 தான் இருக்குது. 6 தான் நமக்கு தெரியணும். அப்போ அந்த 20 அடிச்சுட்டு இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா மேலே இருக்கிறது இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். இப்போ அடிங்க, இது கிராஸ் ஆகிடும். 1 2 0 இருக்கும். 10%. ஆன்சர் வந்து 10%. ஸோ இந்த 3 சம் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் வந்து டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே உங்களுக்கு வந்து தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, மேக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதாவது தொழில்முறை திறனறி தேர்வு வினாக்கள் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸு, அப்புறம் போக்குவரத்து சின்னங்கள், அது தொடர்பான கொஸ்டின்ஸு எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2300 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இது வரைக்குமே இருக்குது. ஒரு 470 பேஜுக்கு மேலே வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போவும் மெட்டீரியல் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது எங்கே மிஸ் ஆகுது, சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகுதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நான் இன்னும் மெட்டீரியல் கொஞ்சம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ரெடி பண்ணவும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஒரே அமௌண்ட்லேயே உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிவிடுவோம். எக்ஸாம் வர வரைக்குமே உங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருவோம். எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அந்த மாதிரி கைட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் சம்மு. சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்குநரிடமிருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அசல் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் என்னது 52,000 வாங்கியிருக்காரு. இயர்ஸ் வந்து 4 ஆண்டுகள், அதுவும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவர் என்ன கொடுத்துருக்காரு, மொத்த தொகை நமக்கு ஏ கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும், பி ப்ளஸ் ஐ, ஃபஸ்ட்டே ஃபார்மர் சொன்னாலே அதுதான். பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்தா தான் மொத்த தொகை. மொத்த தொகை எவ்வளோ, 79,040 அவர் கொடுத்துருக்காரு. இவங்க வந்து வட்டி வீதம் கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ தெரிஞ்ச வேல்யூ வச்சு தெரியாத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல அவர் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா அவங்க மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்த தொகை மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சுட்டா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்த தொகை 79,040, 52,000 அசல் வாங்கியிருந்தார். அப்போ இதை கழிச்சிட்டா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 27,040. இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா ஃபார்முலாவில் போய் ஃபிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஐ வேல்யூ போட்டுக்கிட்டோம். பிரின்சிபல் அமௌண்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4, 100 ஃபார்முலா அப்படியே வச்சிட்டோம். எது தெரியணுமோ அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிறோம், மீதியெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துடும். இதை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13 வரும் ஆன்சர். 13%. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் மாடல் தான் உங்களுக்கு கேட்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அதிகமாக. இப்போ இந்த சம் அடுத்த டைப் ஆஃப் சம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது கேட்பாங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த சம் பாருங்கள், இல்லைனா நீங்கள் அடுத்த சம்மு நான் எக்ஸசைஸ் சம் வந்து சொல்லி கொடுத்துறேன், அது கூட பார்த்துக்கலாம். இப்போ குரூப் 4க்கெலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி சம் உண்டு, நீங்கள் பார்க்கலாம். அசல் வந்து 46,000. ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்க. சேம் எல்லாமே அதே போல நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் ஒன்று இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ அதெல்லாம் கூட கண்டுபிடிச்சிடலாம். இந்த 6,440 அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ஆண்டு 9 மாதம்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம தெளிவாக போடணும்.
இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு ஆண்டு 9/12. ஏன் அந்த 9/12 கொடுக்குறாங்க அப்படின்னா 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அதனால் இந்த 9/12 அப்படின்னு இங்கே போட்டுக்கிறோம். இதை மறுபடியும் சுருக்குனா 3 9 4 12. ஓகே, மறுபடியும் நம்ம வந்து இந்த கலப்பு பின்னமாக இருக்கு இல்லையா, அதை வந்து மாற்றுறோம். அப்போ ஒரு நாள் 4, 4 + 3 7, 7/4. இந்த இடத்துல இந்த ஒரு ஆண்டு 9 மாதத்தை எப்படி குறிப்பிடணும்? 7/4 நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபிட் பண்ணி ஃபார்முலாவில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 6440 தனி வட்டி அமௌண்ட் அதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். பிரின்சிபல் அமௌண்ட் அங்கேயே கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 7/4 இங்கே ஃபிட் பண்ணிட்டோம். அந்த இத்தனை ஒரு வருஷம் 9 மாதம் அதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக 7/4 வந்துருச்சு. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுக்கணும். 6 ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வரும்போது இப்படி வருது. இதை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா 8% வரும். ஸோ இவ்வளோ தான் தனி வட்டி பொறுத்த வரைக்கும் மாடல் சம்மே அவ்வளோதான். ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம், 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க. ஃபார்முலா அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம். PNR / 100, பிரின்சிபல் அமௌண்ட்டு 35,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 9%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 ஆண்டுகள் / 100. 2 0க்கு 2 0 போயிடுச்சு. 9 2 18, 18 × 350. 0 வந்து கடைசியாக பெருக்கிக்கலாம். இப்போ 18ஆல் பெருக்கிட்டா ஓகே. 8 40, 0 மீதி 4, 3 24, 28, 1 5 5, 1 3 3, இப்போ 0, 8 5 13 வரும், மீதி 1, இப்போ 6. இந்த 0 இப்போ சேர்த்துக்கலாம். 6300. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6300 வட்டி செலுத்தியிருப்பார். இப்போ அடுத்த சம் பாருங்கள். அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவர் வந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய தனி வட்டியும் மொத்த தொகையும் காண்க. இதே போல் கண்டுபிடிக்கிறது தான். சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள், நீங்களே போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், தனி வட்டி வரும். அந்த தனி வட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த தனி வட்டியோடு இதை சேர்த்துட்டிங்கன்னா அதுதான் அசல் தொகை. நான் வேணால் ஆன்சர் சொல்லிடுறேன். இதுக்கு தனி வட்டி வந்து 1120 வரும். அசலோடு சேர்த்து அவர் செலுத்த வேண்டியது 1120 இந்த 8000 சேர்க்கணும். அப்போ 9120 வரணும். இது போட்டு பாருங்கள், நீங்களே போட்டு பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வரும். நான் அடுத்த சம் சொல்லிடுறேன், ஏன்னா சேம் மாடல் தான். ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுகளுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? அசல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. தனி வட்டி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, அசல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், 21,280. ஏன்னா ஐ வேல்யூ, தனி வட்டி வேல்யூ, அசல் தெரியாது. அப்புறம் 4 ஆண்டுகள், இங்கே வந்து 9.5 / 100. இப்போ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தான் தெரியணும், மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தாலாம். இங்கே எல்லாத்தையும் அடிச்சிடலாம். இந்த சைடு வரும்போது இந்த 4 அப்படியே இருக்கும், 9.5 இங்கே வந்துடும், 100 இங்கே வந்துடும், மேலே போயிடுது 100. சரி, இப்போ வந்து இதை அடித்து பார்க்கலாம். இது நாங்கள் 8, மீதி 2 வரும், 5 20. இப்போ என்ன வருதுன்னா 25 × 21,280 / 9.5 இருக்கு இல்லையா. இது என்ன ஆகும்னா, நீங்கள் இந்த 9.5 வச்சு உங்களால் இப்போ அடிக்கிறது கஷ்டம். அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்னா 10ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கலாம். 10ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்குறீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்னா, இந்த 25 இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு 0 சேர்த்துக்கலாம், 250 ஆகிடும். இந்த 21,280 அப்படியே தான் வரும். கீழே வந்து 9.5 இருக்கு இல்லையா, 95ன்னு போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பாயிண்ட்டை நீக்கிறதுக்காக தான் மேலேயும் கீழேயும் நம்ம வந்து 10ஆல் பெருக்கியிருக்கோம். அப்படி பெருக்கும்போது 25 பக்கத்தில் ஒரு 0 சேருது. இந்த 9.5 என்னவா மாறிடுச்சு? 95ன்னு மாறிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிங்க, கடைசியாக கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். அப்படி வர ஆன்சர் நான் சொல்லிடுறேன், நீங்கள் கிராஸ் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா இந்த இதுதான் உங்களுக்கு குழப்பிடும். இந்த 9.5 வச்சு எப்படி அடிக்கிறதுங்கிறது தான் கன்ஃப்யூஷன் வரும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு இத போட்டு குடுத்துட்டேன். ஸோ இனிமே நீங்க இத கிராஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 56,000 வரும். 56,000 வந்து அமௌண்ட் வரும். அது வேணா போட்டு பாருங்க. ஆன்ஸர் கண்டுபிடிச்சுருங்க போட்டு.